நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி 732வது பகுதியாக சமீபத்திய இந்திய பயணத்து போது போய் பார்த்த கிடச்ச ஒரு ஸ்தலத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். இது கந்த சஷ்டி போது கிடச்ச ஒரு அனுபவம். அதனால் சஷ்டியில் போய் பார்க்க கிடச்ச ஒரு முருகர் கோவிலை பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த கோவில் ரத்னகிரி அப்படின்ட்டு சொல்லப்படுறது. இது எங்கே இருக்குன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வேலூருக்கு பக்கத்தில், வேலூர்லேருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கோவில் தான் இது. 14ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்ட ஆலயம், ஒரு சின்ன ஆலயமாக இருந்து அதுக்கப்புறமா 1980களில் திருப்பி புதுப்பிக்கப்பட்டது அப்படிங்கிறது இந்த கோவிலோட வரலாறு. சில பேர் சொன்னால் இந்த கோவில் அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற ஸ்தலம் சொன்னான். ஆனால் புஸ்தகங்களை எடுத்து படித்து பார்த்தபோது அவர் அருணகிரிநாதர் ஒப்பில்லாத மாமணி வித்தகர்னு சொல்லக்கூடிய பாடலில் அவர் சொல்லக்கூடியது திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய ரத்னகிரிங்கிற கோவிலை பற்றி தான், அவர் அந்த ஸ்தலத்தை பற்றி தான் அவர் பாடியிருக்கார் அப்படிங்கிறதும் ஒரு கருத்தாக இருக்குங்கிறத தெரிஞ்சிக்க முடிஞ்சது. இங்கே இருக்கிற இந்த ரத்னகிரி, வேலூர் பக்கத்தில் இருக்கிற ரத்னகிரியில் இருக்கிற சுவாமி பேர் பாலமுருகன். இந்த கோவிலை புனரமைச்சவர் திருப்பி எடுத்து கட்டினவர். அவரோட பற்றின விவரங்களை கொஞ்சம் தெரிஞ்சினேன். என்ன ஆயிருக்குன்னா, ஒரு நல்ல தமிழ் அறிஞர், அவரோட இயற்பெயர் தக்ஷணாமூர்த்தின்னு நினைக்கிறேன். அவர் முருகனோட பக்தியில் இந்த கோவிலுக்கு வந்திருக்கார். அதாவது அவரோட 27வது வயசில் 1967 இந்த கோவிலில் உட்கார்ந்துட்டாராம். 20ஆம் தேதி மார்ச் மாதம் 1968 அவருக்கு ஞானம் கிடச்சிருக்கு. அவர் மண்ணில் எழுதினாராம். என்ன எழுதினாரான்னாக்க, இந்த கோவிலுக்கு அவர் வந்தபோது சுவாமிகிட்ட கற்பூரம் காட்ட சொல்லி அங்கேருந்து பூஜை பண்ணுறவர்கிட்ட சொல்லும்போது அவர் கற்பூரமே இல்லைன்னு சொல்லியிருக்கார். சரி, ஒரு ஊதுபத்தியாவது காட்டுங்க, ஒரு தீபாரதனை காட்டுங்க, ஒரு ஊதுபத்தியாவது காட்டுங்கன்னும் போது ஊதுபத்திக்கும் வழி இல்லைன்னு சொன்ன உடனே, இப்படி கோவில் எதுவும் இல்லாமல் இருக்கே, இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக இங்கேயே இருந்து நான் திருப்பணியை தவிர, இந்த கோவில் திருப்பணியை தவிர வேறு எதையும் செய்ய போகிறதில்ல அப்படின்னு. அதாவது என்ன எழுதினாரான்னா, இந்த முருகன் என்னை ஆட்கொண்டு விட்டான், கோவில் திருப்பணி தவிர வேறு சிந்தனை எனக்கில்லை அப்படின்னு மண்ணில் எழுதினாராம். ஏன்னா அவர் மௌன குருவாக மாறிட்டார். அவர் பேசவே மாட்டாராம். அதுக்கப்புறமா 1975 வாரியார் சுவாமிகள் இந்த கோவிலுக்கு அந்த பூஜைகள் செஞ்சுருக்காருங்கிறது அங்கேருந்து ஒரு கல்வெட்டில் தெரிஞ்சது. இந்த கோவிலில் இருக்கிற உற்சவர் பேர் சண்முகர். இந்த கோவிலில் ஒரு விசேஷம் என்னன்னாக்க, இங்கே இருக்கிற முருகன் பாலமுருகன் அப்படிங்கிறபடியாக, சின்ன குழந்தையாக இருக்கிறவர் அப்படிங்கிறபடியாக இந்த கோவிலில் சூரசம்ஹாரம் கிடையாது. இதே மாதிரி திருத்தணி மலையிலையும் சூரசம்ஹாரம் கிடையாதுன்ட்டு ஞாபகம் எனக்கு. அதே மாதிரி சின்ன குழந்தையாக இருக்கிறபடியாக இங்கே ராத்திரியில் சுவாமிக்கு அர்த்தஜாம பூஜை போது வெறும் பால் தான் நைவேத்தியம் பண்ணுறா அப்படின்னும் தெரிஞ்சினேன். இதே மாதிரி பார்த்தேன்னா சுவாமி மலையில் பார்த்தேன்னா ராத்திரியில் குழந்தையாக இருக்கிறவர் சொல்லிவிட்டு அவரோட நெஞ்சில், சுவாமி மலையில் இருக்கிற முருகனோட சுவாமிநாதரோட நெஞ்சில் மஞ்சள் சந்தனத்தை அரைச்சி வைப்பா. அதிகாலையில் விஸ்வரூப தரிசனத்துக்கு அப்புறமா அந்த மஞ்சளை பிரசாதமாக கொடுப்பாங்கிறதும் ஞாபகத்துக்கு வந்தது.
இந்த கோவிலில் இருக்கிற முருகனுக்கு பூஜை பண்ணுறதுக்கு எல்லாமே 6 உபயோகப்படுத்துவாளாம். அதாவது 6 பிரசாதம், 6 விதமான புஷ்பங்கள், 6 விதமான நெய்வேத்தியங்கள், 6 விதமான தீபாராதனை, அப்படி பழங்கள், 6 விதமான பழங்கள். அப்படி அது கேட்டபோது சிக்கலில், எண்கண்ணில், நம்மளோட திருச்செந்தூரில் இங்கெல்லாம் சத்ருசம்ஹார ஹோமம் பண்ணும்போது அந்த யாகத்துக்கு 6 ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு பிரசாதம்னா 6 முகத்துக்கும் 6 விதமான பிரசாதம் பண்ணுறதை பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. அந்த ஹோமத்தில் நடந்துட்டதெல்லாம் தான் எனக்கு இங்கே ஞாபகம் வந்தது. இந்த மலைக்கு கார்லேயே போயிடலாம், பாதை தனியாக அமைச்சிருக்கா. மேலே போய் வண்டி நிறுத்துறதுக்கும் உங்களுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தேன்னா படி ஏறி வர்றதுக்கும் இருக்குது. நாங்கள் படி ஏறி போகல. இந்த பெங்களூர் ஹைவேஸில் போகும்போது, வேலூர்லேருந்து பெங்களூர் ஹைவேஸ் போகிற வழியில் பெரிய வளைவு இருக்குது கோவிலுக்கு போகிறதுன்னு. அது உள்ளே போனால் அந்த பாதையே ரொம்ப சுத்தமாக அழகாகவும் இருந்தது. அதில் தான் நாங்கள் காரில் போனபடியாக மேலேயே கொண்டு போய் காரை நிறுத்திட்டு தான் அதுக்கப்புறமா நாங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போனோம். அங்கே கீழேயும் அடிவாரத்துலேயும் ஒரு பிள்ளையார் இருக்கார் அப்படிங்கிறது, பிள்ளையாரும் வாராகி அம்பாளும் அங்கே இருக்காங்கிறது மலைக்கு மேலே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. இங்கே இருக்கிற தீர்த்தம் அந்த கீழே தான் இருக்குது. அந்த தீர்த்தத்தோட பேர் ஆறுமுக தெப்பம் அப்படின்னு இருக்குது. இந்த கோவிலில் தமிழில் அர்ச்சனை செய்யப்படுறது அப்படிங்கிறது இன்னொரு கூடுதல் தகவல். சோழ காலத்தில் கட்டினதுக்கான கல்வெட்டுகள் இந்த கோவிலில் கிடச்சிருக்கு அப்படின்னும், இப்போ சமீபத்தில் போயிட்டு இந்த சப்த கன்னிகைகளால் வழிபாடு செய்யப்பட்ட சப்தமாதர் கோவில்களில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பார்த்தபோது அந்த கோஷ்டத்தில் இல்லாமல் சுவாமி மேலே கலசத்துக்கு கீழே இருக்கிற மாதிரி அமைப்பு இருக்கிறது ஒரு விதமான சோழ காலத்து வழி அப்படின்னு கேள்விப்பட்டு அதை பற்றி நான் பதிவு போட்டிருந்தேன். அதே மாதிரி தான் இந்த கோவில்லையும் சுற்று சுவரில் பார்த்தேன்னாக்க பிள்ளையார், பிரம்மா, தட்சிணாமூர்த்தி, துர்கை எல்லாரும் மேலே இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. இந்த கோவிலில் இருக்கிற பிள்ளையார் பேர் கற்பக விநாயகர். 5 நில கோபுரத்தோடு இருக்கார் இந்த கோவில். ரொம்ப அழகாக சுத்தமாக அவள் பராமரிச்சின்னு இருக்காங்கிறது நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவ்வளோ கூட்டம் சஷ்டி போது இருந்தாலும் அங்கே ரொம்ப அழகாக இருந்தது கோவில். அதை தவிர இங்கே பிள்ளையாரை தவிர நம்மளால் துர்க்கையும் கீழே பார்க்க முடியுங்கிறத சொன்னேன். நாங்கள் அதை பார்க்கல. கந்த சஷ்டி போது இங்கே இருக்கிற சுவாமிக்கு நவரத்னத்தினால ஆன அங்கி சாத்துவா அப்படின்னு சொல்லப்பட்டது. பெரிய கொடிமரத்தோடு இருக்கிற கோவிலுங்கிறபடியா இங்கே எல்லா விதமான விசேஷங்களும் நடக்கிறது. தைப்பூசம், பங்குனி உத்திரம், கார்த்திகை தீபம், ஆடி கிருத்திகை இங்கே ரொம்ப சிறப்பாக இருக்குமா. அந்த ஆடி கிருத்திகை அன்றைக்கி சுவாமிக்கு இங்கே ரத்ன அங்கி சாத்தி நமக்கு தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்புறம் இங்கே பாலபிஷேகம், முருகனுக்கே உண்டான இந்த தைப்பூசத்துக்கு காவடி எடுக்கிறது, பாலபிஷேகம் பண்ணுறது. இங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு சுவாமிக்கு பாலபிஷேகம் பண்ணினா எல்லா விதமான, அதுவும் கல்யாணம், முக்கியமாக கல்யாண தடையும் புத்திர பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய முருகனாக இவர் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுட்டேன். இங்கே இருக்கிற உற்சவர் சண்முகராக இருக்கார். இவரோட சன்னதியை பார்த்தேன்னாக்கா கிரானைட் கல்லுனால ஒரு தேர் மாதிரி இருக்கிற மாதிரி மண்டபத்தில் அவர் இருக்கிற ஒரு சந்நிதியாக அவர் காமிச்சிருக்கார். அதுவும் ஒரு வித்தியாசமாக இருந்தது.
முருகனுக்கு உண்டான படை வீடுகள் மாதிரியே இதுவும் ஒரு மலை மேலே இருக்கக்கூடிய குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்ங்கிற மாதிரி மலை மேலே இருக்கக்கூடிய சுவாமியாக இவர் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. சந்தர்ப்பம் கிடச்சி வேலூர் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சவா கண்டிப்பாக இந்த ரத்னகிரி மலை அப்படிங்கிற இடத்துல அருள்பாலிக்கிற திரு பாலமுருகன், ஸ்ரீ பாலமுருகன் சுவாமி அவரோட அருளை பெறறதுக்கு போய் தரிசனம் பாருங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா தெரிஞ்சவாளோட பகிர்ந்துக்கோங்க. நமஸ்காரம்.